விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்தில் ஆடியன்ஸுக்கு சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதே மாதிரி சில பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கேவிஎன் ப்ரொடக்ஷனும் அதே மாதிரி மலேசியா கவர்மெண்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாணிக்கு ஒரு பட விழாவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபேன்ஸுக்கு விதித்து நான் இப்போ தாங்க மொதல் தடவை பார்க்குறேன். உலகத்தில் நடக்க முடியாத சம்பவங்கள்லாம் விஜய் ஃபேன்ஸுக்கு தான் நடக்குது. ஏன்னு சொல்லி புரியல. ஏன் இவங்க ஒரு பெரிய ஆச்சரியக்குறின்னு சொல்லி மலேசியா கவர்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சிடுச்சா, இல்லை எதுக்காக இப்படி பண்ணுறாங்க? எதுவும் கரூர் இன்சிடென்ட்ஸ் அவங்களுக்குள்ள ஞாபகம் போதா? ஏன் இப்படி பண்ணுறாங்க எனக்கு புரியல. இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் படத்துக்கும் பண்ணுறதில்ல. இது நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு அவப்பெயர். ஏன்னா அங்கே வரப்போகிறது மேக்ஸிமம் தமிழ் ஃபேன்ஸ் தான். அப்போ தமிழ் ஃபேன்ஸை அசிங்கப்படுத்துகிற விதத்தில் தானே பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வச்சிருக்கிற ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் பார்க்கும்போது இதெல்லாம் இப்போ பண்ணுறாங்க. இப்போ ஒரு விஷயத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னா அது தேவையில்லாமல் பண்ணனால தானே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. அப்போ தமிழ் ஃபேன்ஸ் அவ்வளோ கேவலமாக மலேசியா கவர்மெண்ட் நினைக்கிறாங்களா? அதனால் இப்போ ஒரு பட விழாக்கு இந்த மணிக்கு இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஒரு அரசியல் கட்சி மாநாடுக்கு பண்ணி பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்களுக்கு பண்ணி பார்த்துருக்கேன். பட் ஆனால் இங்கே பண்ணதில்லை. இவங்க பண்ணுறது எல்லாமே நான் நியாயமாக தான் இருக்கும். ஸோ அது ஏங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் காட்டப்பட்ட இந்த ஒரு பொருட்கள் எதுவும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடியது ஃபுல்லாமே போதைப் பொருள் தான். ஸோ இது வரைக்கும் ஆனால் விஜய் ஃபேன்ஸ் ஆடியோ லான்ச்சில் போதைப் பொருள் போட்டதில்லை. பட் ஆனால் டிவிக்கு மாநாடு நடத்தினா ஏதாவது குடிப்பாங்க, இந்த மாதிரிக்கான சில விஷயங்கள் பாரில் போய் உட்காந்துருப்பாங்க. ஸோ சில பல விஷயங்கள் நம்மளால் சோஷியல் மீடியா பார்க்க முடியும். ஏங்க அந்த கட்சியோட செயலாளர் புஷி ஆனந்த் பாண்டிச்சேரியில் நிறைய ஒயின் ஷாப்பே வச்சுருக்காரு. ஸோ இதில் என்னங்க வந்துச்சு? ஸோ அதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ பட் ஆனால் இவங்க ஆடியோ லான்ச் இந்த மாதிரி பண்ணதில்லை. ஸோ ஆடியோ லான்ச்சுக்கு இந்த மணிக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறது எல்லாமே புதுசாக தான் இருக்குது. அதே மணிக்கு டிவிகே கட்சியோட எந்த விதமான கொடியோ, ஸோ டிவிகே கட்சி சம்மந்தமான விஷயங்கள், அந்த சிவப்பு மஞ்சள் அதை சேர்த்து வச்சு எந்த விஷயங்களும் கொண்டு வரக்கூடாது. ஸோ அதை கொண்டு வந்தாங்கன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தேவையில்லாத சலசலப்பு ஏற்படும். ஸோ அதனால் அந்த மாதிரி கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மணிக்கு விஜய் அவர்களை அரசியல் ரீதியாக எந்த விதமும் ஓஷங்கள் எடுக்கக்கூடாது. முதல்வரே விஜயே, ஸோ அந்த மணிக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவானுங்கள, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அதே மணிக்கு இதில் குறிப்பிடாத எந்த விஷயங்களாக இருந்தாலும், அரசியல் சம்மந்தமான விஷயமாக இருந்தாலும் அதை கொண்டு வரக்கூடாது. அதை தடை பண்ணுவோம், அந்த பொருளை பிடுங்கிடுவோம், கொடுக்க மாட்டோம். என்னங்க இது? ஸ்கூல் பசங்களை அடக்கிற மணிக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சுருக்கானுங்க. எங்களுக்கெல்லாம் ஸ்கூல் டே நடத்தும் போது தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க. இவனுங்க ஒரு ஆடியோ லான்ச் நடத்துறதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரிக்கு தான் இருக்குது. அப்போ இது இவங்களோட மெச்சூரிட்டியை எந்த லெவலில் காட்டுது? இது தமிழ்நாட்டுக்கு, தமிழ் ரசிகர்களுக்கு எவ்வளோ பெரிய அவப்பேர். அதை தான் இந்த ஒரு விஷயத்துலேருந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.